வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசிக்காரர்களுக்கான இந்த வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். அதாவது மே மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் கும்பம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். கும்பராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சில விஷயங்களை திடீர்னு ஒரு மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும். ஆனால் இந்த வாரம் ஒரு ஒவ்வொரு முடிவையும் இவங்க எந்த அளவுக்கு அமைதியாக யோசனை பண்ணி ஆராய்ஞ்சு எடுக்கிறாங்களோ அது ஒரு நீண்டகால பலன் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. வித்தியாசமாக யோசிக்கிறது உங்கள் பலமாக இருந்தாலும் அதை பொறுமையாக அது எந்த அளவுக்கு வெற்றிகரமாக செயல்படுத்துறதுங்கிறத யோசித்து செயல்படுத்தணும் கும்பராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் தொழில் செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, வேலை செய்கிறவங்களுக்கு புதிய ஐடியா கிடைக்கும், புதிய பொறுப்பும் கிடைக்கும். அது உங்களுக்கு சக்ஸஸை நோக்கி கொண்டு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது உங்கள் கூட இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக கேட்பாங்க, அதன் மூலியமாக செயல்படுத்திக்குவாங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா உங்கள் அணுகுமுறை கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கும் அவங்களுக்கு. அதை நீங்கள் நல்லபடியாக அவங்களுக்கு இது இப்படி செய்யணும் அப்படி செய்யணும், நான் இப்படி பண்ணணும் அப்படிங்கிறத புரிய வைங்க. அது உங்கள் மேலே ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் வேலை டிலேவாக தான் நடக்கும், அதனால் மனசில் கொஞ்சம் அழுத்தம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேசுகிற வார்த்தையை கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க. கோபமான வார்த்தைகளை பிரயோகப்படுத்தாதீங்க. அமைதியாக லேசான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசுங்க. கூட இருக்கிறவங்கள மதித்து பேசுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். எந்த ஒரு டாக்குமெண்ட் படிக்கிறதா இருந்தாலும், அது மெசேஜாக இருந்தாலும் அதை சரியாக ஒரு வாட்டி 2 வாட்டி படிச்சுக்கோங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும். உங்களோட சுப்பீரியர் ஆஃபீஸர்ஸ் கூட கொஞ்சம் விவாதம் வர்றதையும் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக படித்து ஏதோ செஞ்சீங்கனாலும் உங்கள் ஆஃபீஸர்ஸை உங்களை பாராட்டுவாங்க. அவங்களோட மோதல் போக்கு ஏற்படுறத குறைச்சிக்கோங்க. அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து ஒரு நல்ல தகவல் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது டிஜிட்டல்லையோ இல்லை ஆன்லைன் துறையில் கூட உங்களுக்கு சின்னதாக லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வாடிக்கையாளர்கள் சேர்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இந்த வாரம் பணநிலை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வான வருமானம் வர்றதுக்கு தான் வாய்ப்புகள் இருக்குது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தொழிலில் நல்ல வருமானம் வரும். அது பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயோ இல்லை ஒரு ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்லேயோ அங்கேருந்து உங்களுக்கு கலெக்ஷன் கிடைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அந்த மாதிரிலாம் ஏற்படும். அது உங்களுக்கு ஒரு பழைய பேலன்ஸ் எல்லாம் திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட ஏற்படுத்தி தரும். செலவுகள் பொறுத்த வரைக்கும் லேசாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் எக்யூப்மெண்ட்டு, அதாவது ஃபோனோ இல்லை லேப்டாப்போ இல்லை இந்த மாதிரியான சின்ன விஷயங்களில் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களோட வண்டினால் சின்னதாக எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ராவல் செய்ய வேண்டியதாக இருக்கும் இந்த வாரம். அந்த ட்ராவல் மூலிமா சின்னதாக எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பெரிய செலவு பகிர்ந்துக்காதீங்க. அது அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பற்றி தெரியாமல் எதையும் இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. டிஜிட்டல் மோசடி அதிகமாக இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. புதிய வருமானம் பற்றிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு இந்த வாரம் அனுகூலமாக இருக்குது. புதிய ஐடியா கிடைக்கும். அது நல்லா யோசனை பண்ணி அந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் அமைதி நீங்கள் அமைதியாக இருக்கிறத சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். வீட்டில் திடீர்னு ஒரு ஆலோசனை, ஒரு யோசனை அல்லது பேச்சு மாற்றி பேசுறது அது மாதிரி ஏற்படுத்துகிறோம். அது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சின்னதாக மனசு வருத்தம் படுற மாதிரியாக இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் இல்லை நிதானமாக உட்காந்து விட்டு கொடுத்து திறந்த மனசோட பேசுனீங்கன்னா உங்கள் பிரச்சனை குறையிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லா விஷயங்களையும் நீங்கள் பகிர்ந்துக்காதீங்க. தேவையான விஷயங்களை மட்டும் அவரோட பகிர்ந்துக்கோங்க. சில பர்சனல் விஷயங்களெல்லாம் பகிர்ந்துக்காதீங்க. அது உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். ஹெல்த்து பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தூக்கம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கணுக்கால் வலியில் லேசாக வழி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ரத்தத்தில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். நர்வ்ஸில் ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. தூக்கம் குறையிறதுனால கொஞ்சம் டைஜஷன் ப்ராப்ளம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அதனால் தூங்க கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அதிக நேரம் மொபைல் பார்க்கறது இல்லை லேப்டாப் யூஸ் பண்ணுறது அதெல்லாம் தவிர்த்துருங்க. அதே மாதிரி வாக்கிங் ப்ராக்டிஸ் எந்த அளவுக்கு பண்ணுறீங்க அது உங்கள் ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும்.
தண்ணி எந்த அளவுக்கு அதிகமாக குடிக்கிறீங்க, சத்து உணவு எது அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அது வந்து உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ட்ராவல் வந்து நைட்டில் பண்ணுறத வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு நல்லதாக இருக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புதிய ஐடியாஸ் மூலியமா உங்களுக்கு டெவலப்மெண்ட் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சில நேரங்களில் சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. புதிய ஐடியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஆனால் உங்கள் தேவையில்லாத ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எந்த ஒரு கான்ட்ராக்டோ அதெல்லாம் வச்சுக்காதீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கல் ஏற்படுத்தி கொடுத்துரும். பணம் வராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு சில நேரங்களில் ஏற்படுத்திடும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு புதிய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குவீங்க. சயின்ஸ்லேயோ இல்லை டெக்னிக்கல் சம்மந்தமான ஒரு விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகரிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சி கொடுக்கும். கான்சன்ட்ரேஷன் குறையிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அது குறையாமல் பார்த்துக்கோங்க. ஒரு நல்ல டெவலப்மெண்ட் உங்களுக்கு காட்டமிட்டுருக்கு. திட்டமிட்டு படிச்சிங்கன்னா கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா குரூப் டிஸ்கஷன் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும். சனிக்கிழமை வந்து நீங்கள் சனி பகவான் வழிபாடு செஞ்சீங்க, எல் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். புதன்கிழமை விநாயகர் வழிபாடு செய்யுங்க. அதுவும் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் 4ஆம் தேதி, 6ஆம் தேதி, 9ஆம் தேதி கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. அதாவது திங்கட்கிழமை, புதன்கிழமை, சனிக்கிழமை. இந்த 3 நாட்கள் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. நல்ல விஷயங்களுக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. புதிய விஷயங்களுக்கு இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. கவனமாக இருக்க வேண்டியது 5ஆம் தேதி, 7ஆம் தேதி, 8ஆம் தேதி. 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 7ஆம் தேதி வியாழக்கிழமை, 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இந்த 3 நாள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. குறிப்பாக 8ஆம் தேதி இரவு ட்ராவல் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி தரும். ரொம்ப பொறுப்பாக கவனமாக இருந்துக்கோங்க இந்த 3 நாட்கள். இந்த வாரத்தில் பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு புதிய ஐடியா வரும். தொழிலில் வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும். கொஞ்சம் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் தெளிவு தேவை. இவர் சரிதானா, இவர் சரிதானவர் தானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தெளிவு வச்சு அவங்க கூட பழக்கம் ஏற்படுத்திக்கோங்க. ட்ராவலில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருந்துக்கோங்க. விழிப்புணர்வு ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு ஒரு புதிய விஷயங்கள் பொறுமையோடு சேர்ந்து செஞ்சிங்கன்னா இந்த வாரம் எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு முக்கியமான முன்னேற்றத்துக்கு அடித்தளமாக அமையும் கும்பம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் இதை பொறுமையாக கேட்டிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.